குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா துளசி செடியை பற்றி பார்க்க போகிறோம். துளசி செடியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அந்த சயின்ஸ் நேம்லாம் வந்து நமக்கு வாயில் நுழையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 இருக்குது. பட் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பச்சை துளசி, கருந்துளசி இது மட்டும்தான் தெரியும். இதே பாட்டில் பார்த்திங்கன்னா இந்த க்ரோ பேக்கில் 2 வச்சுருந்தேன். சின்னதாக வாங்கி வச்சது வந்து நல்லா முளைச்சிக்கிச்சு. பெருசாக ஒன்று வச்சுருந்தேன், அது போயிடுச்சு அந்த செடி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுலேருந்து விழுந்த அந்த பூலேருந்து இதெல்லாம் ஃபுல்லாக சீட்ஸ், இதுலேருந்து தானாக முளைச்சது. தானாக முளைச்ச செடியே உள்ளே ஏகப்பட்டது இருக்குது. இந்த விதை எங்கெல்லாம் தோட்டத்தில் பறந்து விழுந்தோ எல்லா தொட்டிலையும் துளசி செடி இருக்குது. இது ஒன்ஸ் வந்து நல்லா பசுமையாக நல்லா சூப்பராக வளரணுன்னா இது எல்லாத்தையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா வளரும். துளசி வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியும். டெய்லி இப்போலாம் பார்த்திங்கன்னா நான் காலைல தூங்கி எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு 4-5 இலை கண்டிப்பாக சாப்பிட்றேன். இதனால தான் என்னமோ தெரில இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நான் சளி பிடிச்சிருக்குது. அப்புறம் எந்த துளசி நல்லது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ராம துளசி, கிருஷ்ண துளசின்னு 2 சொல்லுவாங்க. அதான் பச்சை துளசி, கருந்துளசியை. கருந்துளசி வந்து எப்போதுமே எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் உண்டு. கருந்துளசி, இந்த கருவேப்பிலை, கருஞ்சீரகம் இதுக்கெலாம் நிறைய பெனிஃபிட்ஸ் உண்டு. ஒரு துளசி செடியோட விலையை பார்த்திங்கன்னா 30லேருந்து 70 ரூபாய்க்கு விற்கிது. இந்த விதையெல்லாம் நீங்கள் செடியாக கூட வாங்கணும்னு இல்லை, யார் வீட்லையாவது எங்கேயாவது எக்ஸ்ட்ரா முளைச்சிருக்கோம், ரோட்லலாம் முளைச்சிருக்கோம், இதை கொண்டு வந்து க்ரஷ் பண்ணி போட்டுட்டிங்கன்னா இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறதுக்காக பண்ணுறேன். அப்புறம் யாராவது இல்லை வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா சும்மா கொடுக்கலாம்ல. இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா செடி நல்லா பசுமையாக முளைக்கும். இத்தனை செடிக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தொட்டியில் வேறு விடுறதுக்கு இடம் கிடையாது. நான் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஒரு 4 நாளாக வந்து பிச்சு தின்னுட்டு இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுவேன். நான் வீடியோக்காக வந்து வளர விட்டுருந்தேன். இந்த பூ வச்சிருச்சுனாலே ஒன்ஸ் வந்து அதை வளர விடக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்துட்டோன்னா நல்லா பசுமையாக செடி வந்து நல்லா முளைக்கும். இந்த சீட்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கலாம், நெக்ஸ்ட் இயருக்கு போட்டுக்கலாம். நிறைய இருக்குது பாருங்கள். இப்போ 100கணக்கான செடி முளைக்கும் இதுலேருந்து. நான் வந்து வெட்டாமல் விட்டுட்டேன், வீடியோக்காக வெட்டாமல் விட்டேன். கருந்துளசி கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அதை வாங்கி வந்து வளங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த துளசி இலை சாப்பிட்றதுனால சளி ஃபுல்லாகவே வந்து கண்ட்ரோலில் இருக்குது. எனக்கு டெய்லி 4-5 பறிச்சு காலங்கத்தால் ஏஞ்சோன்னே சாப்பிடுவேன். பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா சீட்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இத்தனை சீட்ஸ் பாருங்கள். ஆனால் எனக்கே இதை பார்த்திங்கன்னா சும்மா கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை. பக்கத்து வீட்டிலலாம் வளர்ந்துருக்கு, போய் கேட்கவே வெக்கமாக இருந்தது. இந்த மாதிரி ஹெர்ப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வீட்டில் வளங்க, ரொம்ப நல்லது. எல்லாத்தையும் மோஸ்ட்லி ஒரே ஒரு செடியை விட்டுட்டு எல்லாத்தையுமே பிடுங்க தான் போகிறேன். ஆனால் ஒரே நாளில் பிடுங்கிறதுக்கு ரெடியாக இல்லை. பறித்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். இனிமேல் ட்ரிம் பண்ணி விட்டுறணும். ஓகே, அவ்வளோதான். இனிமேல் வந்து இது ஃபுல்லாகவே நான் ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். ரிமூவ் பண்ணி விட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வளர்ந்துருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். எத்தனை வளர்ந்துருக்கு பாருங்கள், எக்கச்சக்கமாக வளர்ந்துருக்கு. துளசி வந்து எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக வளர்க்கணுங்க. வளர்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லது, ரைட்டா? ஓகேங்க, இது எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த துளசி வீடியோ வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, கருந்துளசி நல்லதா பச்சை துளசி நல்லதான்ட்டு. கருந்துளசிக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் உண்டு. ஒரு 7-8 வெரைட்டி இருக்குது. அந்த சத்தியமாக சயின்ஸ் நேம்லாம் வாயில் நுழையாது. நம்ம என்ன பரிச்சை எழுத போகிறோம், அந்த நேம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓகேவா, ஏதோ ஒன்று வளர்த்து டெய்லி வந்து சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. வீடியோ வந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.